வணக்கம். உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாரம் முழுக்க சித்தர்கள் கூறிய உடலுக்கு உறுதி அளிக்கக்கூடிய உணவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்படி என்ன உணவு பார்க்க போறோம், அதுல என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படிங்கிறத டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். உடலுக்கு உறுதி அளிக்கக்கூடிய உணவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கடைசி நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி என்ன உணவை பார்க்க போறோம்? இன்னைக்கு பாதாம் பருப்பு, தேங்காய், அப்புறம் பாசி பருப்பு, அது பாசி பயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பாசி பயிறு, இதெல்லாம் கலந்து ஒரு கஞ்சி செய்ய போகிறோம். இந்த பாதாம் பருப்பும் தேங்காயும் சேர்த்து நம்ம ஊற வச்சு அரைச்சி கஞ்சி காய்ச்சோம். வழக்கமான கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டு பனவெல்லாம் சுக்கு எல்லாம் போட்டுட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாதாம் பருப்பு தேங்காயை போட்டு அப்படியே இறக்க போகிறோம். இது ஒரு மிகச்சிறந்த ஒரு உடலுக்கு ஊட்டமளிக்கக்கூடிய ஒரு உணவாக நம்ம அறிமுகப்படுத்துறோம். இது கேட்கும் போதே பாயசம் மாதிரி ஃபீல் ஆகுது டாக்டர். நீங்க சிம்பிளா கஞ்சின்னு சொல்லிட்டீங்க. இதுல இருக்கக்கூடிய பலன்கள் என்ன டாக்டர்? இது எதனால சாப்பிடணும்? இது என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா, இப்போ நம்ம முக்கியமா சொல்றது போலியான அந்த டயட் முறைகளுக்கு மாற்றான முறைகள் தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி கஞ்சி சாப்பிட்றதுனால இது 1 டம்ளர் அளவுக்கு, அதாவது 250 மில்லி அளவுக்கு நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா ஒரு வேளைக்கு தேவையான அத்தனை சத்துக்களும் நமக்கு கிடைச்சிருது. ரொம்ப நேரத்துக்கு பசி தாங்கக்கூடிய ஆற்றலும் அது கொடுக்குது. இப்போ ரொம்ப நேரத்துக்கு பசி தாங்க முடியாது தான் அவங்க வேக வேகமாக இடையில நொறுக்கு தண்ணி சாப்பிட்றது, அதுக்கப்புறமா பசி வரும்போது என்ன கிடைக்குதோ கிடைக்கிறத உள்ள அனுப்புறது, இந்த மாதிரி உடல் எடை பெருக்கிறதுக்கு அது காரணமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாச்சுன்னா, மன அழுத்தம் அதிகமாக உணவு சாப்பிட வைக்கிறது. அதிகமான உணவு சாப்பிட்றது உடல் எடை கூடுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. கட்டுக்கோப்பு தளர்ந்துடுது. இப்போ இதில் இருக்கக்கூடிய தேங்காயும் சரி, அப்புறம் பாசி பயிரும் சரி, அல்லது பாதாம் பருப்பு இருந்தாலும் சரி, இது மன அழுத்தத்தை முழுமையாக நீக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கிறது. நிறைய டயட் ஒரு 4 விதமான உணவுகள் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்த்தது குறிப்பாக மனதை பக்குவப்படுத்தக்கூடிய அளவுக்கு சிறந்த ஒரு கஞ்சி தான் நம்ம இதை சொல்கிறோம். இது சாப்பிடும்போது படிப்படியாகவே நீங்கள் இந்த கஞ்சியை தினமும் கூட சாப்பிடலாம். ஒரு நாள் விடாமல் இது தொடர்ச்சியாக சாப்பிடும்போது அவங்களுடைய மன அழுத்தம் படிப்படியாக குறையிறத நம்ம அனுபவபூர்வமாக நம்ம பார்க்குறோம். ஒரு 15 நாள் சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த கஞ்சி சாப்பிட சொன்னீங்க, நான் சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நோயர்கள்ட்ட நம்ம கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த ஒரு மனக்கவலையெல்லாம் எனக்கு போயிடுச்சு அப்படின்வாங்க. அப்போ கவலை சுற்றிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் போயிடுச்சா அப்படின்னாச்சுன்னா அது கிடையாது. பிரச்சனைகளாகவே இருக்கும். ஆனால் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல், எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் அவங்களுக்கு வந்துடுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் மூளையில் இருக்கக்கூடிய நரம்பு வேதிப்பொருட்கள், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அதை முறைப்படுத்துறதுனால மனப்பக்குவம் ஏற்பட்டு பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கிடைச்சு, அதனால ஒரு மனச்சோர்வும் மனப்பதற்றமும் நீங்கி வேக வேகமாக சாப்பிட்டு உடல் பெருக்காம அளவோட சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் அவங்க கிடைச்சி கட்டுக்கோப்பு கிடைக்குது. அதுதான் இந்த வேலை தான் சாப்பிடணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? காலையில பொதுவாக இந்த காலையில சாப்பிட்டா நல்லது, அல்லது மாலையில சாப்பிட்டா நல்லது. மிகச்சிறந்த நேரம் அப்படிங்கிறது காலை அல்லது மாலை. இப்ப குழந்தைகளுக்கும் இது நல்ல ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய நிச்சயமா குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். 9 மாசத்துக்கு மேலேயே இந்த கஞ்சியை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கலாம். டாக்டர், இப்ப நம்ம இந்த டயட் பத்தி இந்த வாரம் முழுக்க பேசிக்கிட்டு இருந்தோம். அதுல நீங்க நிறைய குறைகளையும் நிறைகள் இருக்கிறதையும் நீங்க சொன்னீங்க. இப்போ டயட் அப்படிங்கிறது, ஒரு டயட் பிளான் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் டாக்டர், அல்லது இது தேவையே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அதாவது டயட் பிளான் நீங்க கேட்கறதுல இருந்தே என்ன தெரியுது அப்படின்னாச்சுன்னா, உடல் எடை குறைக்க விரும்புறவங்களுக்கான ஒரு பிளான் தான் நம்ம கொடுக்க போறோம். இப்போ எடை கட்டுக்கோப்பா இருக்கிறவங்களுக்கு அது தேவையில்லை. இந்த எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் பயன்படுத்தக்கூடிய 5 உணவுகளாக இருக்கட்டும், அல்லது முன்னாடி கொடுத்த பல உணவுகளாக இருக்கட்டும், அதை சாப்பிட்றதுனால கட்டுக்கோப்பான உடலை அவங்க கண்டிப்பாக பெற முடியும், எந்த விதமான உடல் குறைபாடுகள் இல்லாமல். இப்போ எடை கூட இருக்கு. ஒருத்தர் 145 கிலோவில் போன வாரத்தில் ஒருத்தர் வந்தார். கிட்டத்தட்ட இதே மாதிரி பிளான் நம்ம கொடுத்தோம். அவங்க உடலுக்கு தகுந்த மாதிரியான பிளான் கொடுத்தோம். ஒரே மாதத்தில் 115 கிலோ ஆகிட்டார். கிட்டத்தட்ட 30லேருந்து 32 கிலோ எடை குறைச்சிட்டு வந்தார். என்ன அப்படின்னாச்சுன்னா, அச்சுறுத்தலாக அவருக்கு பின்னாடி பல நோய்கள் தொடர்ந்துட்டு வர்றதுனால நாங்கள் சொல்கிறத என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டார். ஒரே மாதத்தில் அவருக்கு அவ்வளோ குறைஞ்சது. எங்களுக்கே ஆச்சரியம். எங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த இது என்ன அப்படின்னாச்சுன்னா, 3 மாதத்தில் 36 கிலோ குறைச்சது தான் எங்களுடைய மருத்துவமனையில் அதிகபட்சமாக இருந்தது. இப்போ ஒரே மாதத்தில் 30 கிலோ குறைச்சார். எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அவர் பண்ணார். அவருக்குன்னு சில பிளான் கொடுத்தோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலிஸ்டிக்னு சொல்லுவோம், டெய்லர் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒவ்வொருத்தர் உடலுக்கு தகுந்த மாதிரியான டயட் பிளானை நாங்கள் சொல்லுவோம், அவங்களுடைய நாடி பார்த்து. பொதுவாக நாம் சொல்லக்கூடிய இந்த 5 நாட்கள் சொல்லக்கூடிய இந்த டயட் பிளான் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது. உடல் எடையை குறைக்கணுங்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமான உணவாக இருக்குது. நிச்சயமா டாக்டர். இன்னைக்கு நான் இந்த பாதாம் பாசிப்பருப்பு கஞ்சியை செஞ்சு பார்த்துட்டு சுவைச்சு பார்த்துட்டு வந்து பேசுகிறேன். சரி. பாதாம் பருப்பு கஞ்சி எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பாதாம் பருப்பு கஞ்சி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். பாதாம் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன். ஏலக்காய், நெய், தேங்காய், நாட்டு சர்க்கரை, சுக்கு பொடி, பாசிப்பருப்பை ஊற வச்சு உலர்த்தி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பாதாம் பருப்பு கஞ்சி எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற கலவையை அடுப்பில் வச்சுட்டு இது கூடையே அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு கட்டி ஆகிடும். இப்போது இந்த கலவையிலேயே நம்ம சுக்கு பொடி, ஒரு பிஞ்சு, ஏலக்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை கைவிடாமல் கலக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு இனி கட்டி விழாது அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பாதாமை அரைச்சி வச்சுக்கலாம். இதை நம்ம நல்லா ஊற வச்சுருக்கோம். இதுலேயே தேங்காயும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நான் அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சாச்சு. இந்த நேரத்தில் இந்த பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதை நம்ம சிம்லேயே வச்சு தான் செய்யணும், இல்லைன்னா டக்குன்னு கட்டி வந்துடும். இந்த பருப்பு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் நான் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இப்போது இது கரைஞ்சி வரணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு நம்ம நல்லா தண்ணியாக வச்சுருந்தோம். இப்போது இதையெல்லாம் நல்லா வெந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி, கஞ்சி மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம நாட்டு சக்கரை போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே அது நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இப்போது நான் இந்த பாதாமையும் தேங்காயும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கலந்துக்கிறேன். நம்ம தேங்காயும் பாதாமும் கலந்தாச்சு. எப்பயுமே தேங்காய் சேர்த்துன உடனேயே நம்ம அந்த நுரைச்சி வரும்போதே நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் அதை கொதிக்கவே வைக்கக்கூடாது. ஏன்னா தேங்காய் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம், நிறைய சாப்பிட்லாம். ஆனால் அதை ரொம்ப அதிகமாக குக் பண்ணி சாப்பிடக்கூடாது, அப்போ தான் அது கொலஸ்ட்ராலாக மாறும்.
இந்த மாதிரியான ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நற்குணங்கள் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இப்போது ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போது நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ லைட்டாக இது நல்லா சூடாயிட்டு நுர வர்ற ஸ்டேஜுக்கு நம்ம நிப்பாட்டிடலாம். இப்போ நுரைச்சி வருது, இந்த ஸ்டேஜ் போதும். நான் இப்போ இதை நிப்பாட்டிடுறேன். பாதாம் கஞ்சி தயாராகிடுச்சு. பாதாம் கஞ்சி தயாராகிடுச்சு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சுவைச்சு பார்த்துட்டு சொல்கிறேன். ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ரொம்ப எம்மியான ஒரு டேஸ்ட் இருக்குது. ஏன்னா இதில் நம்ம தேங்காய், பாதாம் எல்லாமே ரொம்ப அதீத சுவை இருக்கக்கூடிய பொருட்களாக சேர்த்துருக்கோம். அதனால் இதனுடைய சுவை ரொம்ப நல்லா இருக்குது. அதில் கடைசியாக நம்ம சேர்த்துன அந்த நெய் எல்லாமே பார்த்திங்கன்னா சுக்கு எல்லாம் கலந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு வருது. கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. பாதாம் பருப்பு கஞ்சி ரொம்ப சுவையானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருந்துச்சு. இன்னைக்கு நேயர்கள் 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு டாக்டர் கிட்ட அவருடைய பதிலை கேட்டு பெறலாம். டாக்டர், மது திண்டுக்கல்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. அதாவது தினமும் காலையில காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கு. காஃபி இல்லைன்னா எந்த வேலையுமே ஓட மாட்டேங்குது. ஒரு மாதிரி அன்னீசியா இருக்கிற மாதிரியே அவங்க ஃபீல் பண்றாங்களாம். இந்த காஃபி, டீ குடிக்கிற பழக்கம் உடையவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது. இப்போ இது குடிக்கிறது சரிதானா, இல்லை அப்படின்னா எனக்கு மாற்று என்ன, இது நான் எப்படி இதுல இருந்து வெளியே வரலான்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமா இதுல இருந்து வெளியில வந்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா காலையில காஃபி குடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான அடிக்ஷனை தான் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர், இவருங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் எழுந்த உடனே பல் தேய்ச்சதும் அவங்களுக்கு வந்து சூடான காஃபி இருக்கணும். அவங்க வந்து டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தாலும் சரி, ஹைப்பர் டென்ஷன் இருந்தாலும் சரி, ஹார்ட் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த காஃபியை குடித்தா தான் என்னுடைய வேலை நடக்கும். ஏன்னா அதில் வந்து இருக்கக்கூடிய கஃபின் இன்னும் சில விதமான வேதிப்பொருட்கள் எல்லாம் சேர்ந்து அது விதமான ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதுனாலே, எதிர்பார்ப்பு ஒரு உணவு மேலே அல்லது ஒரு பொருள் மேலே இருந்தாலே அதுக்கு நம்ம அடிக்ஷன் தான் சொல்லி ஆகும். அந்த பொருள் எதிர்பார்ப்பு ஏற்படுறது, அது கிடைக்கல அப்படின்னாச்சுன்னா ஒரு விதமான மன அழுத்தம் வர்றது, இதெல்லாம் பல விதமான நோய் வருவதற்கான வழிவகை பின்னாடி கொடுக்கும். இதுக்கு அவங்க மாற்றாக அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னாச்சுன்னா, நம்ம சொல்லக்கூடிய இஞ்சி காஃபின்னு சொல்லுவோம். இஞ்சி சாறு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி விதை, தனியான்னு சொல்லக்கூடியதை கொஞ்சம் இளம் வறுப்பாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதில் ஒரு தேக்கரண்டி, அதுக்கப்புறமா சீரகம் ஒரு தேக்கரண்டி, இதை பனவெல்லம் போட்டு நல்லா காய்ச்சி அப்படியே நல்லா வடிகட்டி அப்படியே காலையில் பருகலாம். அதாவது இஞ்சி, கொஞ்சம் வறுத்த தனியாத்தூள், சீரகம், இந்த 3ஐயும் பனை வெல்லத்தோடு போட்டு காய்ச்சி வடிகட்டி அதை வந்து குடிச்சிட்டு வரணும். சுவைச்சு வாயில் கொஞ்சம் நேரம் வச்சிருந்து குடிக்கணும். முதல் 2 நாள் 3 நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். படிப்படியாக அவங்களுக்கு அந்த மாற்றங்கள், உடலில் மாற்றங்கள் வர 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 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ட்ரக் டிபெண்டன்சிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், மனசில் இருக்கக்கூடிய நரம்பு வேதிப்பொருட்கள் மாற்றம் ஏற்பட இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். நிச்சயமா டாக்டர், இது நிறைய பேர்த்துக்கு ஒரு ஆறுதலான ஒரு பானமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ரமேஷ் கனியூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. உடற்பயிற்சி செய்கிறாரு தினமுமே. உடற்பயிற்சிக்கு அப்புறம் நான் என்ன சாப்பிடலாம் அல்லது குடிக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா வந்ததுக்கப்புறம் அவ்வளோ எக்ஸசைஸ் செஞ்சதுக்கப்புறம் எதையாவது ஒன்று சாப்பிட்றதுக்கு நான் ப்ராப்பராக ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்றாங்க. சரி, இது இந்த உடற்பயிற்சிக்கு முன்பாக நம்ம வந்து ரொம்ப சிறப்பான ஒரு உள்ளதையும் சொல்லிட்டாச்சுன்னா உடற்பயிற்சிக்கு பின்னாடி என்ன செய்யலாங்கிறதையும் கரெக்டாக சொல்லலாம். உடற்பயிற்சிக்கு முன்னாடி யாராக இருந்தாலும் இஞ்சி சாறும் தேனும் கலந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்யலாம். அவங்க உடற்பயிற்சி முடிஞ்ச பிறகு உடல் எடை குறைக்கணும்னு விரும்புகிறவங்க 2 விதமாக இதை சொல்லலாம், 2 விதமான உணவுகள் சொல்லலாம். உடல் எடையை குறைக்கணும்னு விரும்புகிறவங்க கீரை சாறு,
அதோட கொஞ்சம் மோர் கலந்து சாப்பிடலாம். அதாவது கருவேப்பிலை, இஞ்சி, புதினா இதெல்லாம் நல்லா அரைச்சு மோரில் கரைச்சி அதை நல்லா ஒரு பானமாக குடிக்கணும்னா அதை குடிச்சிக்கலாம். இல்லை எனக்கு உடல் எடை பிரச்சனை இல்லை, கட்டுக்கோப்பாக தான் நான் உடம்பு வச்சுருக்கேன் அப்படின்னாச்சுன்னா கஞ்சி குடிக்கலாம். தானிய கஞ்சிகள், கேழ்வரகு கஞ்சி, வரகரிசி கஞ்சி, இந்த மாதிரி நல்ல தானிய கஞ்சியில் கொஞ்சம் பனவெல்லம் கலந்து சுக்கு ஏலக்காய் போட்டு குடிக்கலாம். ஒன்று கட்டுக்கோப்பாக வச்சுருக்கவங்களுக்கு கஞ்சி, இன்னும் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கீரை, மோர் கலந்த கலவை குடிக்கலாம். நிச்சயமா டாக்டர், இன்னைக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு பானம் மாதிரி ஆரோக்கியம் பயக்கக்கூடிய மற்ற உணவுகள் நம்ம தினத்தினும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுலேருந்து ஒரு மாற்றாக இருந்துச்சு. இந்த வாரம் முழுக்கவே நேயர்களுக்கான பல சந்தேகங்களுக்கு விடை கிடைச்சிருக்கும். ஏன்னா டயட்னு இப்போ எல்லாரும் அது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கும்போது எளிமையாக நம்ம அதை ஃபாலோ பண்ணலான்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக நிறைய பேருக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் டாக்டர். வணக்கம். நன்றி.